நம்ம இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறக்கு அப்படியே அதிரசம் போல் இருக்கும். டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதிரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அரிசியெலாம் ஊற வச்சு அரைக்க போகிறதில்ல, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம். குறைவான நேரம் தான் தேவைப்படும், சட்டுன்னு ரெடி பண்ண முடியும். இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணலாம். பிரசாதத்துக்கு மட்டும் இல்லை, ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் அரைச்ச மாவு இல்லை வெளியில் வாங்கின மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் ஒன்று போல் கலந்து வரணும். இப்போ கலந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிரசத்துக்கு வந்து பாகு பதம்லாம் எடுப்போம், அரிசி ஊற வச்சு அரைப்போம். அந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அடுத்து இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கணும். அப்போ தான் ரேஷியோ மாறாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. மாவை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து நல்ல ஒரு அதிரச மாவு பக்குவத்துக்கு கெட்டியாக வரும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்க முடியும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையிலையும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் செய்யும்போது சாப்பிடும்போது சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பொரிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் அதிரசம் ஷேப்க்கு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிட்டு தட்டிக்கோங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். ஏன்னா நம்ம பொரிக்கும் போதும் விரிசல் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தட்டும்போது விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு முழுமையாக வெந்துட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும்.
இப்போ பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது நல்லா ஆறிட்டு வரும்போது இன்னுமே கலர் நல்லா டார்க் ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே இதை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி மாவு ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முழுமையாக ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 4 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.